வங்கக்கடல்ல உருவான பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியிருக்கு. புயலுடைய முன்பகுதி தற்போது கரையை தொட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசும் என்பதன் அடிப்படையில் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம். சென்னையிலிருந்து புதுவை வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களில் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் வெளியே வரணும் என்ற எச்சரிக்கைகள் ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில அந்த பகுதிகளிலிருந்து சென்னையிலிருந்து புதுச்சேரி வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் அங்க சூழல் எவ்வாறாக இருக்கிறது என்பது குறித்து விளக்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் புதுச்சேரியிலிருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், கடந்த சில மணி நேரங்களாகவே புதுவையில தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. தற்போது மழையுடைய தீவிரம் எப்படி இருக்கிறது? புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கும் நிலையில காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில? வேதவள்ளி, காலையிலிருந்தே புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. காற்றுடன் சேர்ந்தே அதிக அளவில் மழை பெய்து வருகிறது. புயல் கரையை கடக்க தொடங்கிய பிறகு காற்றுடைய வேகம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சி புதுச்சேரி இருக்கக்கூடிய பிரதான கடற்கரையிலிருந்து இந்த காற்றுடைய வேகம் வரக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று இங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை புதுச்சேரியுடைய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு பொதுமக்கள் அதே போல சுற்றுலா பயணிகள் வரக்கூடியவர்களுக்கு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டு புதுச்சேரிக்கு வரக்கூடிய பிரதான சாலைகள் தடுப்புகளை அமைத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகள் பார்க்கக்கூடியது. யாருமே அனுமதி இல்லை. துறையமாக இதற்கு முன்பு புயலுக்கு முன்பாக மற்ற நாட்களில் 12 மணி வரையும் தொடர்ந்து இதற்கு பொதுமக்கள் அனுமதிக்கு உண்டு. ஆனால் தற்போது இந்த புயல் எச்சரிக்கையின் காரணமாக யாரையும் அனுமதிக்கப்படவில்லை. அதே போல மீனவருடைய கடற்கரை ஓரமாக, அதாவது புதுச்சேரி சார்ந்திருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அதிக அளவு மீனவ கிராம மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவருடைய போட்டுகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதே போல 171 முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக இம்மாநிலத்துடைய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் நம்முடன் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த புயலுடைய வேகம் இப்பொழுது கடக்க ஆரம்பித்து தொடங்கியது சற்று இந்த புதுச்சேரியில காலையில மதியத்தில் இருந்த விட சற்று காற்று கொஞ்சம் அதிகமாக வீசக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பு கடலுடைய சீற்றம் காலையிலிருந்து சற்று அதிகமாக இருந்தக்கூடிய சூழல் இருந்தது. நிலப்பரப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் அளவுள்ள கடல் நீர் உள்ளே வந்தக்கூடிய ஒரு சூழல் நம்மால் பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து நம்ம நேரடியில் பதிவு செஞ்சிருந்தோம். ஆனா இப்ப இந்த புயலானது கரைக்கு வரக்கூட தொடங்கிய நிலையில தற்போது காற்றுடைய வேகம் இந்த பகுதியில காலை மதியத்தை விட சற்று அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனா தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. வேதவள்ளி, காலையிலிருந்தே மழை பெய்து வரும் நிலையில் மழையுடைய தீவிரம் சற்று அதிகரித்திருக்கிறது. அதே போல பிற்பகலிலிருந்தே காற்றுடைய வேகமும் அதிகரித்து காணப்பட்டது. புதுவையில மேம்பாலம் எல்லாம் சேதமடைந்ததையும் முன்னதாக நீங்க காட்டியிருந்தீங்க. தற்போது காற்றுடைய தீவிரம் மேலும் அதிகரித்திருக்கிறது. புயலுடைய முன்பகுதி கரையை தொட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் ஆனந்தன்.